அதனாலதான் எடுத்த உடனே மோசே ஏத்துக்க முடியல. ஆனா கர்த்தர் அவர்கள் மூலம் கிரியை செஞ்ச போது பாருங்க, ஜனங்களுக்குள்ள பயம் உண்டாயிருச்சு. மோசே சொல்றதெல்லாம் அற்புதமா நடக்குது அப்படின்னா, அப்ப இவன் கூட சும்மா வரல, இவனோட ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றதை கேட்போம்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு கீழ்ப்படிச்சாங்க. அதனாலதான் அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு வெளியில கொண்டு வந்தா. ஒரே ஒரு காரியம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம், அடுத்த காரியம் நடக்கும்போது இன்னும் பயம். பார்வோன் ஆளிய முடியல, இத்தனை வருஷம் நம்மளை அடிமையாக்கி வச்சிருந்த அவர் ஆளியதை நான் மாத்த முடியல, மோசே போய் மாத்துறாருங்க. அப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் சொல்ல விரும்புறேன், உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை ரட்சித்து இருக்கிறாங்களா? உங்களை எல்லாம் கர்த்தர் மோசேக்களாய் பார்க்கிறார். ஆமென் சொல்றீங்களா? உங்களை கர்த்தர் குடும்பத்துல நிறுத்தும் போது இதுக்கப்புறம் கனம் உள்ளவர்களாய் கர்த்தர் நிறுத்தணும், மரியாதைக்குரியவர்களா கர்த்தர் நிறுத்தணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை அவமானமா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏளனமா பார்க்க கூடாது. இனிமே உங்களை கனமா பார்க்கணும். நீங்க நம்புங்க, நானும் இதே குடும்பத்துல இருப்பேன். கர்த்தர் தேடுற விதத்துல கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாராம். எவனோ ஒருவர் இருக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட நான் இருப்பேன். கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. என் வீட்டுல, என் குடும்பத்துல, சகோதரர் மத்தியில, சொந்த சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் மத்தியில தேவன் என்னை எடுத்து நடத்துவார், பயன்படுத்துவார்.